என்னோடய யூடியூப் சேனலில் எப்படி 40 வீடியோஸ் போட்டு 2,52,000 வியூஸை கெயின் பண்ணேன்னு நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த கவுண்ட்டு நீங்கள் பார்க்கும்போது 40 வீடியோஸ்ன்றது 80 வீடியோ இருக்கலாம், 2,50,000ன்றது 5 லட்சமாக இருக்கலாம். ஆனால் நான் எப்படி இந்த விஷயங்களை பண்ணேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே யூடியூப் ஸ்பேஸில் யூடியூப் கோச்சிங், யூடியூப் அட்வைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 100 வீடியோ போட்டால் தான் குவாலிட்டி வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், வாட்ச் டைம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து 100 வீடியோலாம் போடல. ஒரு 25 வீடியோ போடும்போதே மானிட்டைசேஷன் ரீச் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிவிட்டு வியூஸ் வந்துருச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு, எனக்கு வந்து கமெண்ட்ஸ் நல்லா வந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 5 லட்சம் வியூஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 5 லட்சமாக இல்லை, 4 லட்சம் கூட கிடையாது, 1 லட்சம் கூட கிடையாது, 80,000 வியூஸ் வரும்போதே என்னுடைய சேனலில் வந்து மானிட்டைசேஷன் வந்துருச்சு. அப்புறம் வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஸ்லேவரியாக இருக்க விரும்பலை. நான் வந்து வாரத்தில் 2 வீடியோஸ் தான் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா லைவ் வரணும், லைவ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ண முடியும், நீங்கள் கனெக்ஷன் ஏற்படுத்த முடியும், வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் எந்த லைவுமே வந்தது கிடையாது. அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸில் வந்து ட்ரெண்டிங் கண்டென்ட் போடுங்க, ஷார்ட்ஸ் தான் ஃபாஸ்டஸ்ட் வே, ஷார்ட்கட் அப்படிலாம் சொன்னாங்க. நான் ஒரு ஷார்ட் கூட போடலை, என்னுடைய சேனலில் போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பேஸ்ட் எடிட்டிங் பண்ணணும், அப்போ தான் வியூவர்ஸுடைய கண்ணை மூட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் எந்த ஒரு எடிட்டிங்கும் பண்ணல, ஒரு பேசிக் எடிட்டிங் தான் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து எவர்கிரீன் கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச கண்டென்ட், என்னுடைய வியூவர்ஸ்க்கு பிடிச்ச கண்டென்ட் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் வந்து மானிட்டைசேஷனுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போதே நான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மானிட்டைசேஷன் இல்லாமல் கூட. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதற்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின சில விஷயங்கள், சில இன்ட்ரடக்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 4 மாதமாக தான் இந்த யூடியூப்பில் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் வந்து 2016 இந்த யூடியூப்பில் யூறிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் வந்து மதுரையில் இருக்கோம், ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம். எங்கள் கடையில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களுடைய தரத்தை ரிவ்யூ பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். தரம்னா என்ன சென்ஸ் பாருங்கள், ஒரு பூண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூண்டுன்றது விளையிற இடத்த பொறுத்து உங்களுக்கு வந்து விலை இருக்கும். நீங்கள் என்ன விலைக்கு கேட்குறீங்களோ அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு ரேட், பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு ரேட், இல்லை ஒரு தலை பூண்டாக இருந்தால் ஒரு ரேட், இல்லை பூண்டுடைய தோலை உரித்து இதெல்லாம் பல்லாக வச்சுருக்கோம் அப்படின்னா அதற்கு ஒரு ரேட், இல்லை பூண்டுக்கு நடுவில் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, பொக்காக இருக்குது, இல்லை பூண்டில் வந்து நிறைய கழிவு நம்ம தூக்கி போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட், இல்லை இந்த வீட்டு மொட்டை மாடியில் விளைஞ்சா ஒரு ரேட், இல்லை இணையமலையில் முளைச்சா ஒரு ரேட். ஸோ இந்த மாதிரி பூண்டுடைய தரமே இவ்வளோ இருக்குது. ஸோ மளிகை பொருட்களில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வீடியோஸாக க்ரியேட் பண்ணி ஒரு சேனலை ஆரம்பித்தது தான் கிராசரி மென்டார் அப்படின்ற என்னுடைய முதல் சேனல். இந்த முதல் சேனல்ன்றது ஒரு சூப்பர் டூப்பர் ஃபெயிலியர், சரிங்களா. அதற்கப்புறமா எங்கள் கடையில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களை வச்சு நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில், அதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து வெப்சைட் டிசைன் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், கிராஃபிக் டிசைன் நாலேஜ்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராடக்டை வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணி அப்லோட் பண்ணுற நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், ஒரு பேக்கிங் தெரிஞ்சுருக்கணும். இது எல்லாத்தையுமே நான் ஒன்றாமையாக பண்ணதுனால இதில் கிடச்ச நாலேஜை வச்சுட்டு இது நம்ம யூடியூப் சேனலாக க்ரியேட் பண்ணால் என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணது தான் ராஜ்ய வித்யாலயான்ற ஒரு யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் கிடையாது, யூடியூப் டிப்ஸ் ராஜ்ய வித்யாலயா கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன். அதில் நான் வந்து ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணேன். ஒரு 15,000 வருமானம் எனக்கு வந்து மாதம் வந்துட்டு இருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுழற்சி ஏற்பட்டது. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்தது. அப்போ நான் வந்து பாபுராஜ் நெப்போலியன்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஆன்மீக கண்டென்ட் வந்து போட்டுட்ருந்தேன். ஒரு காலத்தில் வந்து சாமியாராக போயிடலாம், அதை வந்து ஷார்ட்டஸ்ட் வே அப்படின்லாம் வந்து ஆன்மீக கண்டென்ட் வந்து போட்டுட்ருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரீச் பண்ணிவிட்டு 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு உயரிய நோக்கம்ன்றது ஞானம் அடைகிறது. அந்த ஞானம் அடைகிறதுன்றத நான் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், இந்த 2 சேனலையுமே டெலீட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் நல்லா திட்டினாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், ஐயோ அந்த சேனல் வந்து எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு.
ஆனால் அந்த சேனல்ன்றது க்ரோ ஆகாதுங்க. அதில் பணம் வந்தாலும் சரி, அதில் கஸ்டமர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, அந்த சேனல்ன்றது க்ரோ ஆகாது. ஏன் க்ரோ ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவுடைய டேக்அவேவாக இருக்க போது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ இந்த டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் எப்படி உங்களோட யூடியூப் சேனலில் பயன்படுத்தணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த புக்கை படிச்சிருக்கலாம், படிக்கலைன்னா தயவு செஞ்சு அமேசானில் ஆர்டர் போட்டு படிங்க. ரொம்பவே பழைய புக்கு. இந்த புக் வந்து இன்றைக்கும் அது யூடியூபராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமராக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய புக்கு. அந்த புக்கோட நேம் வந்து ஆர்ட் ஆஃப் வார். அதில் வந்து ஒரு லைன் வரும், அதாவது நீங்கள் போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து போரை வந்து வின் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த விஷயத்தை யூடியூபுக்கும் பயன்படுத்தலாம். நீங்கள் யூடியூபுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் நான் யாரை ரீச் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறோம். முடிவு பண்ணாமல் யூடியூபுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் போகிற போக்கில் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இந்த டார்கெட் ஆடியன்ஸை எப்படி நான் ஃபைன் பண்ணேன்? இப்போ எனக்கு வந்து என்ன ஒரு கோராக இருந்ததுன்னா, நான் பணம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குறது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. இந்த டார்கெட் ஆடியன்ஸை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே குறைச்சிட்டே வரணுங்க. பணம் சம்பாதிக்க எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்? ஆன்லைனா ஆஃப்லைனா? ஆன்லைனில் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்? சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லிக் கொடுக்குறேன்? சோஷியல் மீடியாவில் யூடியூப். இப்போ இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஜானர் எடுக்கிறேன். சப்ஜானர் எப்படி எடுக்கிறேன்னா, அதாவது இதில் வந்து ஒரு கண்டென்ட் கேப் இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே யூடியூபு டிப்ஸுன்னு போடுற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை பார்த்தேன். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பேசிக் ஸ்டஃப். ஒரு 2 நிமிஷம் நம்ம கூகுளில் தோன்றணும்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கக்கூடிய ஸ்டஃப்பை தான் இவங்க வந்து வீடியோவை போட்டுட்ருக்காங்க. அதாவது யூடியூப் தம்ப்நெயில் செட் பண்ணுவது எப்படி எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணுவது, இது வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இது ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்ருக்காங்கல்ல. இது வந்து நான் வந்த காலகட்டம்ன்றது ChatGPT வந்த காலம். ChatGPT பண்ணாத விஷயங்களை நான் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு முடிவு பண்ணேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகிறது, அதாவது விஸ்டம் அப்படின்றது நான் பண்ண தவறுகள் சரிகள் இதில் கிடச்சி எனக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் இல்லையா. ஒரு தம்ப்நெயிலில் டார்க் பேக்ரவுண்ட் வச்சிங்கன்னா வீடியோ போக மாட்டேங்குது. இதில் எப்படி கற்றுக்கிறேன், ஒரு 40 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து கற்றுக்கிறேன். இது வந்து கூகுள் சர்ச்சில் கிடைக்காது. நீங்கள் ஒரு பிளாக் வெப்சைட்டை பார்த்துட்டு வீடியோ போட முடியாது, இல்லை ஒரு ChatGPT பார்த்துட்டு அடிக்க முடியாது. இதில் வந்து பர்சனலாக ஃப்ளஷ் அண்ட் பிளட் போட்டால் தான் இந்த விஷயங்கள்ன்றது கிடைக்கும், இந்த டேட்டான்றது கிடைக்கும். அதே மாதிரி இது என்னுடைய சேனலுக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய கிளைண்ட்ஸ் வராங்க இல்லையா, அவங்க சேனலையும் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், பல விதமான கண்டென்ட் போடுறோம், பல ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த விஷயங்களையும் என்ன பண்ணுறேன், என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மற்றவங்களாம் 2, 4, 5 வீடியோ போட்டுட்ருக்காங்கன்னா நான் 2 வீடியோ தான் போடுறேன். அதாவது என்னுடைய பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அந்த வீடியோடைய ஸ்கிரிப்டையோ அந்த வீடியோடைய கண்டென்ட்டை கிடைக்கிறதுக்காக டைமோ, இது எல்லாமே பண்ணுறதுக்கு நீங்கள் 4 நாள் 5 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் யூடியூபர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிடுவோம், அதன் மூலிமா ரெவன்யூ குயிக்காக ஏர்ன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு ஒரு பிளாகில் இருந்தோ இல்லை மற்ற வீடியோ பார்த்தோ ஒரு பேசிக்கான ஸ்டஃப் கொடுத்துட்டு அதை வந்து 4 நாள் உட்காந்து எடிட் பண்ணுறாங்க. உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு 4 நாள் உட்காந்து எடிட் பண்ணணும்? இப்போ என்னுடைய ஸ்மால் யூடியூப் ஜேர்னியில் இந்த சின்ன சக்ஸஸை நான் அச்சீவ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ராங்கான டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை டார்கெட் ஆடியன்ஸ் பயன்படணும்னு நினைக்கிறீங்க, இப்போ உங்களுக்கான ஃபார்முலாவை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த 4 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். நீங்கள் எந்த விஷயத்தை சாப்பாடு தண்ணி உறக்கம் இல்லாமல் செய்ய விரும்புவீங்க? வாட் யூ லவ். எந்த வீடியோஸ் க்ரியேட் பண்ணால் மானிட்டைசேஷன் வருதோ இல்லையோ, பணம் வருதோ இல்லையோ, நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க லைஃப் லாங். 2வது, எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா வரும், மற்றவங்க க்ரியேட் பண்ணுறாங்கன்றதுக்கான விஷயங்களை விட்டுட்டு ட்ரெண்டிங்கில் வந்து ஜம்ப் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா வருதுன்னா அது ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்லா வரும், அது வந்து உலகத்துக்கு வேணுமா வேணாமா? இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ கேம் விளையாட நல்லா வரும், அது உலகத்துக்கு வேணுமா? கிடையாது இல்லையா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு உலகத்தில் யாராவது பே பண்ணுறாங்களா பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அது வந்து உலகத்தில் யாருமே அதற்கு பே பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ணுறது வேஸ்ட் இல்லையா? ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணலாம். பாருங்கள், இந்த வீடியோவாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய சேனல் இருக்க மற்ற வீடியோஸாக இருக்கட்டும், இப்போ நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா, இது எல்லாமே ஒரு 5% தான். அதாவது பிஃபோர் த கேமரா ஒரு 5% தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் கேமரா வந்து ஒரு 95% என்னுடைய யூடியூப் கோச்சிங் கிளைண்ட்ஸ்க்கு அவங்களுடைய நீட்ஸ், அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே விசாரித்து நான் வந்து அவங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்னுடைய யூடியூப் கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வரலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். பாருங்கள், என்னுடைய ப்ரோக்ராம்ன்றது வெறும் 4 மாதம்தான். பாருங்கள், இந்த மானிட்டைசேஷன் ரீச் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக 2 வருஷம் 3 வருஷம்னு கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. ஸ்டில் அவங்களால ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. என்னுடைய ப்ரோக்ராம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாதத்துலேயே உங்களோட யூடியூப் சேனலை என்னால் மானிட்டைஸ் பண்ண வைக்க முடியும். உங்களை பணம் சம்பாதிக்க வைக்க முடியும். 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர வைக்க முடியும். 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும். ஷார்ட்ஸ் வீடியோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. லைவ் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு நம்ம வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் வந்து யூடியூப் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நான் பிஹைண்ட் த கேமரா மீட் பண்ணுறேன்.